சைல்டு ஆர்டிஸ்ட்டாக தான் இப்போ வரைக்குமே என்னை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னை வந்து மூசாவாக தான் அது எப்படி ஒரு 20 வருஷம் கழிச்சும் இன்னமும் எப்படி நம்மளை ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு இந்த ஐப்ரோஸில் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும். அந்த ஐப்ரோ வந்து ஒட்டுவாங்க. ஸோ அது எடுத்து கம்மியாயிடுச்சு. ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் பிரசன்ஸ் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டிராகன் February 21 முதல். Make Howrah Pay your trusted partner for all your payout needs. Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நிறைய இன்சல்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றது. அந்த பீரியடில் இருக்கும்போது அது ரொம்ப வந்து ஒரு பெயின்ஃபுல்லான மூமெண்ட்டாக தான் இருந்தது. அப்போ இருக்கும்போது என்னடா இது நமக்கு நம்ம நினச்சது பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு மூமெண்ட். ஏன்னா வாய்ப்புன்றது அவ்வளோ பெரிய விஷயம். ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து ஷூட்டிங் நடக்கும். அதே ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு நான் போகிறப்போ அங்கேருந்து துரத்துவாங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது போங்க. லிட்டரலாக வெயிட் பண்ண வைப்பாங்க. யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் கூட கொடுங்க, இல்லைன்னு கூட சொல்லிடலாம். இல்லை சார் இதில் வந்து கேரக்டர்லாம் பட் they யூஸ் மேக் டு வெயிட். அண்ட் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்னு சொல்லி லைஃப்பில் எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. நான்லாம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். மை ஃபாதர் வாஸ் அ கேன்சர் பேஷண்ட், மை மதர் வாஸ் அ கேன்சர் பேஷண்ட். ரெண்டு பேருமே அவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்காக என்கிட்ட வந்து மணி இல்லை, படிக்கணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இது எல்லாத்தையுமே என் மேலே இருக்கிற ஒரு பேர்டனாக இருக்கும். பர் டே வந்து எப்படியும் ஆல்மோஸ்ட் ஒரு 21 to 22 ஹவர்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். பைக் கால் டாக்ஸிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் ஓட்டியிருக்கேன். எனக்கு டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கடந்து தான் வந்து ஒன் மொமெண்ட் யூ வாண்ட் டு ஃப்ரீஸ் இட் அப்படின்னா என்னவா இருக்கும்? மறுபடியும் மைடியர் பூதம் பண்ணணும், போயிட்டு டெலிட் பண்ணணும்னா ஏதோ ஒரு நாளை நீங்கள் அப்படி டெலிட் பண்ணணும். அதான் அந்த என் பேரண்ட்ஸ் இறந்த அன்றைக்கி டெலிட் பண்ணணும். Why he is a best husband? அம்மாவுக்கு அடுத்து தான் இவர் தான். இவனையே குட்டி மூசான்னு தான் அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் அந்த பேர் போக மாட்டேங்குதா? பெரிய மூசா போயிட்டாரு, குட்டி மூசா வந்துட்டாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இவருக்கு பிடிச்ச சாங் என்ன தெரியுமா? மை டியர் பூதம், அந்த பாட்டு தான். அண்ட் ரீசெண்டாக தான் சொன்னாங்க, அண்ணா வந்து நீ வந்து சின்ன வயசுல இந்த மாதிரி எனக்கும் பூதம் இருந்தால் நல்லா இருக்கும்ல அண்ணா அப்படின்னு. Finally you got him. அண்ணா நீ கேட்ட மாதிரியே உனக்கு பூதத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. பிஹைண்ட் அவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு கப்பல் தான் இருக்காங்க. அதாவது இவங்களோட கப்பல் இன்டர்வியூ இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அதாவது ப்ரோ இப்போ வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிங்கன்னா எல்லாருக்குமே வந்து நீங்கள் வளர்ந்துட்டீங்களான்னு ஒரு ஷாக் இருக்கும். அடுத்தவங்களுக்கு கல்யாணம்னது ஒரு ஷாக்காக இருக்கும். அடுத்தவங்க கையில் இருக்க ஒரு பேபி, இதுவுமே ஒரு ஷாக்காக இருக்கும் இல்லையா? முதல்ல பிஹைண்ட் அவுட்ஸ் நேயர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் இது என்னுடைய குடும்பம். எஸ், ஒரு கியூட்டான ஃபேமிலி. இப்போ நீங்கள் சொல்கிற கேள்விக்கு வரேன். கண்டிப்பாக வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக தான் இப்போ வரைக்குமே என்னை வந்து பார்த்துட்ருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னமுமே என்னை வந்து மூசாவாக தான் எப்படி அவர் வளர்ந்தாரு அது இப்போவும் என்ன நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க. தே ஆர் ரெகக்னைசிங். அது உண்மையிலே எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் தான். ஹவு இட் இஸ் பாசிபிள், எப்படி ஒரு 20 வருஷம் கழிச்சும் இன்னமும் எப்படி நம்மளை ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கே வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருக்கும் அது. சூப்பர். ஏன்னா யூ டிசர்வ் தட். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய டிவி பார்த்துருக்கோம். அந்தளவுக்கு கிட்ஸ் வந்து டெய்லி பார்த்துருக்கனால அவங்க முகம் வந்து மறக்க முடியாத முகமாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா இப்போது கொஞ்சம் கேப் இருந்தது இல்லையா உங்களுக்கு? நீங்கள் பெரிய படங்களும் பண்ணியிருக்கீங்க, பட் ஸ்டில் ஒரு கேப் கழிச்சு ஃபேமிலியோடு பார்க்குறப்ப அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருந்தது? குடும்பஸ்தன் ஆக்சுவலாக அது குடும்பஸ்தன் வந்து நான் அந்த படம் பண்ணணுன்ற இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. அது நான் சும்மா அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண தான் போயிருந்தேன். அது திடீர்னு ஒரு நாள் வந்து பிரசன்னா சார், ரைட்டர் பிரசன்னா சார் வந்து அந்த மாணிக்சந்த் கேரக்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு இருந்துட்டு சார் நீங்கள் வந்து என்ன நடிக்க சொல்கிறீங்க, மாணிக்சந்த் கேரக்டர்னால் ஆக்சுவலாக அந்த பேர் மட்டும்தான் தெரியும், அந்த கேரக்டர் என்ன, அந்த கதை என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. இல்லை சார் எனக்கு அது செட் ஆகாது, நான் அப்புறம் நடிக்க வந்தேன்னா அப்புறம் இங்கே மற்ற வேலைகள் வந்து பார்க்க முடியாது சார், வேணாம், செட் ஆகாது. மறுபடியும் ஒரு 1 வீக் 10 டேஸ் கழித்து திருப்பி வந்து தம்பி நீங்கள் தான் வந்து இந்த மாணிக்சந்த் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன். நான் எனக்கு வந்து சார் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது சார், வேணாம் அப்படின்னும்போது ப்ரொடியூசர் வினோத் சார் இருந்துட்டு நீங்கள் தான் ஆல்ரெடி நடிச்சிருக்கீங்களே, நீங்கள் பண்ணுங்கள், அதில் என்ன இருக்குது, நம்ம ப்ராஜெக்ட் தானே, நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் உடனே போயிட்டு ஃபுல் ஷேவ், மறுநாளே வந்து ஃபுல் ஷேவ் பண்ணி க்ளீனாக, இப்போ இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய தாடி இருக்கும், ஃபுல் ஷேவில் வந்து எனக்கே வந்து அந்த லுக் வந்து சர்ப்ரைஸாக இருந்தது. அப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, அப்போ தான் இன்னும் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஸ்கிரிப்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஹிந்தியில் தான் இருக்கும். எனக்கு ஹிந்தி சுத்தமாக வராது. ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு இதுதான் பேசணுன்னா அதில் வந்து கேரே இதெல்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன மீனிங் கூட தெரியாது.
ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப ஒரு ஹெசிடேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்காக அசிஸ்டன்ட் டைரக்டர் விக்னேஷ் வந்து விக்னேஷ், அஸ்வின் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணி ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக வந்து தமிழில் மாற்றி அப்புறம் டங்கிலீஷில் எழுதி கொடுத்து ஒவ்வொரு வேர்டுக்கும் என்னென்ன மீனிங்னு சொல்லி புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் என்னால் அந்த கேரக்டர் வந்து பண்ண முடிஞ்சு. அதுக்கு ஆக்சுவலாக நான் அது பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நிறைய சப்போர்ட் வந்து எனக்கு வந்து டைரக்டர் ராஜேஷ் சார்கிட்டேருந்து கிடச்சிது. நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடி சார் இப்படி பண்ணலாமா அப்படின்னா, இல்லை இது வந்து இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கணும், நிறைய அவர் இன்புட்ஸ் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அதுதான் நீங்கள் அங்கே பார்த்த விஷயம். எனக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது. ஆஃப்டர் லாங் கேப் ஒரு 4-5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை மறுபடியும் குடும்பஸ்தனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு பிரசன்னா சார், அப்புறம் ப்ரொடியூசர் வினோத் சார், டைரக்டர் ராஜேஷ் சார், ஹீரோ மணிகண்டன் சார், எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸை நான் வந்து சொல்லிக்கிறேன் டு த என்டையர் டீம் ஆஃப் குடும்பஸ்தன். சூப்பர். எஸ், இப்போ வந்து அந்த படத்தில் வந்து உங்கள் கேரக்டர் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இல்லையா? பட் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருந்திருக்கீங்க அண்ட் நிறைய ஹீரோ ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படின்றப்ப ஒரு நெகட்டிவ் ரோல் எடுக்கிறோமே அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்ததா உங்களுக்கு? இல்லை, எனக்கு தயக்கமாக இல்லை. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரு கதையில் நம்ம தான் வந்து அதை வந்து இது சின்ன கதாபாத்திரம், பெரிய கதாபாத்திரம் அப்படின்னு நம்ம தான் வந்து எடுத்துக்கிறோம். பட் அந்த கதைக்கு எல்லா கதாபாத்திரமுமே முக்கியம் தானே. இப்போ ஒரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தோ ஒரு ரைட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கதை உருவாகுதுன்னா அதில் சின்ன ஒரு ஷார்ட்டில் வர ஒரு கேரக்டர்லேருந்து கம்ப்ளீட்டாக ப்ளேஃபுல்லாக வர கேரக்டர் வரைக்கும் எல்லா கேரக்டருமே அதோடைய இம்பார்ட்டன்ஸில் தான் இருக்கும். அதுதான் அவங்களுடைய எண்ணமாகவே இருக்கும். ஸோ அதுதான் நான் யோசிப்பேன். அப்போது இந்த ஒரு கேரக்டர் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அந்த பிளேக்கு. ஸோ அதில் பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. சரி, அப்போ ஹெசிடேஷன் இல்லாதப்ப ஆனால் சேலஞ்சாக இருந்திருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் ஹிந்தி பேசுகிறது ஒரு சேலஞ்ச் இருந்ததுன்னு சொன்னீங்க. அதை தாண்டி வந்து அந்த வில்லனிசம் கொஞ்சம் இருந்தாலுமே அதில் கொஞ்சம் காமிக்கல் சைடும் இருந்தது. அந்த அடி வாங்குறதா இருக்கட்டும், அப்புறம் அவருடைய இல்லை இதை மாற்றுங்க, எல்லா ஸ்டைல்லையுமே ஒரு காமிக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடிக்கும்போது வந்து நான் வந்து பாலாஜி சக்திவேல் சார் கூட வந்து நடிக்கிறேன்ற காம்பினேஷன் வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. எனக்கா ஷிவருங்க, ஐயோ சார் கூட நடிக்கணும், கரெக்டாக நடிக்கணுமே. ஃபஸ்ட்டு சீனே சார் கூட தான். நான் நடிச்சிட்டு இருக்கும்போது சார் வந்து இப்போ நம்ம ஹிந்தியில் வந்து ஒரு டைலாக் நம்ம பேசிடுவோம், சார் அதுக்கு கவுண்டர் கொடுத்துருவாரு. கொடுத்தோன்னே நான் ஐயோ இப்போ என்ன பேசுறது தெரிலையே, இந்த மாதிரி இருக்கும். பட் சார் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணார். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சாரோட நான் ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்னு சொல்லி லைஃப்பில் எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்தது எப்படி? நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறது தான், எல்லாரும் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ பொதுவாக ஒரு கருத்து இருக்கும் இல்லையா, மீடியாவில் இருந்தால் அந்த மாதிரி இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இல்லை டெஃபினட்டாக நான்லாம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். மை ஃபாதர் வாஸ் அ கேன்சர் பேஷண்ட், மை மதர் வாஸ் அ கேன்சர் பேஷண்ட். 2 பேருமே அவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்காக என்கிட்ட வந்து மணி இல்லை, அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பார்க்குறதுக்கே மணி இல்லை. ஸோ என்னுடைய விஷயத்தை நான் பார்க்கணும், அவங்களோட விஷயத்தை நான் பார்க்கணும், படிக்கணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இது எல்லாத்தையுமே என் மேலே இருக்கிற ஒரு பேர்டனாக இருக்கும். நான் ஒரு நாளைக்கு நான் பர் டே வந்து எப்படியும் ஆல்மோஸ்ட் ஒரு 21 to 22 hours நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஐ யூஸ் டு ரைட். இப்போது இந்த பைக் கால் டாக்ஸிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் ஓட்டியிருக்கேன். எனக்கு பேர் சொல்லாமான்னு தெரில, அதெல்லாம் நான் ஓட்டியிருக்கேன். டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கடந்து தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நைட் போய் உட்காந்து டப்பிங் பேசுவேன், ட்ராக் சொல்வேன், இதெல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணி ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு என்னால் வந்து வெளியே வர முடியுது. ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாருக்குமே லைஃப்பில் இருக்கும். இப்போ நான் அதை பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமான்னு ஒரு இது பண்ணியிருக்கோம், நம்மளால் லைஃப்பில் ஒரு விஷயத்தை வந்து தைரியமாக வந்து ஹேண்டில் பண்ண முடியுன்ற நம்பிக்கை வருது. இப்போ வந்து சின்ன வயசுலேயே வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கீங்கன்றது தெரியுது. ஸோ அந்த மூசா கேரக்டரில் வந்து ஒரு பெரிய கிராஃப் உங்களுக்கு அதிகமாக ரைஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப சின்ன வயசில் அவ்வளோ ஃபேம், அதை ஹேண்டில் பண்ணுற விஷயம் இருக்கும் இல்லையா? எங்கே போனாலும் நம்மளை கொண்டாடுறாங்க, நம்ம ஒரு இடத்துல ஷூட் பண்ணால் எல்லாரும் நம்மளை சுற்றி வளைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஏஜில் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த ஏஜில் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆக்சுவலாக மைடியர் பூதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2-3 வருஷம் வந்து சான்ஸ் தேடி தான் அலைஞ்சேன். அப்போவுமே நான் ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சின்ன கேஆர்கே குமார் சார் மூலயமா சரிகமா இந்தியா லிமிடெட்டில் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஆடிஷனில் அட்டன் பண்ணதுக்கப்புறம் டைரக்டர் சண்முகம் சார், பிஆர் விஜயலட்சுமி மேடம் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாங்க.
என்னுடைய ஒரு காட்ஸ் கிரேஸ், கடவுளுடைய கிருபையால் எனக்கு அந்த அந்த சீரியல் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. நானே நினைக்க அது எனக்கு வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகல. அந்த ஒரு கேரக்டர் நம்ம கொடுக்குறாங்க, அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினச்சேன். அது வந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, அது எனக்கு கொடுத்த ரெகக்னைசேஷன் இப்போ வரைக்கும் எனக்கு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த பீரியடில் நிறைய ரொம்ப இருந்தது. அப்போ எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. நிறைய நாட்கள் எங்கே போனாலும் ஒரு ரெகக்னைசேஷன் இருக்கும். நான் ஸ்ட்ரீட்டில் போனாலும் சரி, ஸ்கூலில் போனாலும் சரி, அந்த ஒரு ஐடென்டிட்டி வந்து என்னால் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது எனக்கு எப்பயும் இருந்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு எண்ணம் அப்போ இருந்துச்சு. ஓகே, நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, அது எப்பயும் நமக்கு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அப்போ இருந்தது. உண்மையிலே வந்து அந்த ஒரு ஆதரவு மக்கள்கிட்டேருந்து கிடச்சதுலாம் வந்து பெரிய விஷயம். அது மற்றவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல, எனக்கு கிடச்சிது. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப மக்கள் எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் உங்ககிட்ட வரப்ப வை ஹீ இஸ் அ பெஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு வச்சிருக்க விஷயங்கள்லாம் என்ன? ரைட்டு, நல்ல கேள்வி. நானும் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி. சொல்லுங்க, எல்லாரும் ஆர்வமா இருக்கு. இப்போதான் நல்ல ஆன்சராக ப்ரிப்பேர் பண்ணணும்னு யோசிக்கிறேன். இல்லை, நல்லா பார்த்துப்பாரு. ரொம்ப கேரிங்காக இருப்பார். எங்கள் அம்மான்னு தான் நான் இருந்தேன். அம்மாவுக்கு அடுத்தது இவர் என்ன, அது மாதிரி அம்மாவுக்கு அடுத்து தான் இவர் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயாச்சு. ஓகே. அண்ட் இவருடைய மினி வெர்ஷன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது கொஞ்சம் அந்த பொசிசிவ்னஸ் நான் கேட்குறப்ப சொன்னீங்க இல்லையா, பட் இருந்தாலும் இவருடைய மினி வெர்ஷன் அப்படின்றப்ப எவ்வளோ ஸ்பெஷல் அது? அது ஆனால் கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்கும், என்ன மாதிரி இல்லைன்ட்டு. ஆனால் வெளியே எல்லாமே போனால் அவங்க அப்பா மாதிரியே தான். அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்கும்போது. அம்மா இவர் போயிட்டாருன்னா இவனையே குட்டி மூசான்னு தான் அம்மா சொல்லுவாங்க. இன்னும் அந்த பேர் போக மாட்டேங்குதா? குட்டி மூசா, பெரிய மூசா போயிட்டாரு, குட்டி மூசா வந்துட்டாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நான் அப்படியே உங்களை மாதிரியே நான் உங்களுக்கு பெற்று காட்டுறேன் அப்படின்னு. சேலஞ்ச் அக்செப்டட் ப்ரோ. ஆமாம், இவன் அப்படி தான் இருக்கான். ஆமாம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இவருக்கு பிடிச்ச சாங் என்ன தெரியுமா? மை டியர் பூதம். அந்த பாட்டு தான். காலையிலேயே எடுத்த உடனே அந்த அதுக்கு தான் 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்களா? இல்லை, அதுக்கு வர மாட்டாரு. அதுக்கு அப்படியே யாராவது அப்படின்னு இருப்பாரு. இவர் வந்து ஃபோனை கொண்டு வந்து அவங்க அப்பா கையில் கொடுப்பாங்க, அந்த மை டியர் பூதம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வேற சாங்க்கு தான் ஆடுவாங்க. இவர்கிட்ட வந்து இந்த விஷயத்துக்காக நான் தேங்க்ஸ் சொல்லணும், பட் ஆனால் சொல்லாமலே வச்சிருக்கேன் அப்படின்னு என்ன வச்சு மேய்க்கிறார்ல, அதுக்கு தான். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இவ்வளோ தூரம் ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு அவங்க ஃபேமிலியிலேருந்து கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ உண்மையிலே எனக்கு வந்து ஒரு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் எல்லா விஷயத்துலேயும். இதை நான் சொல்கிறேன், எனக்கு நான் ரொம்ப நாள் தனியாகவே இருந்துட்டேன் லைஃப்பில். ஸோ அப்போது எனக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு அன்பு வந்து வருது, எக்ஸ்ட்ராடினரி. அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. இப்போ ஐம் கெட் யூஸ் டு இட். எனக்கு வந்து ரொம்ப வாழ்க்கை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும்னு நான் ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், அது எனக்கு கிடச்சிது. ஸோ அவங்க எனக்கு கொடுக்குற அந்த கேரிங் வந்து எனக்கு, நான் சாப்பிட்டேன்னா இல்லையான்னு அவங்க செக் பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக இந்த டயத்துக்கு சாப்பிட்றீங்களா இல்லையா, அது மாதிரி என்ன சாப்பிட்றோம், அதே மாதிரி வீட்டுக்கு கரெக்டாக அந்த டைமிங்க்கு வருவோமா இல்லையா, எப்போ வரீங்க அப்படி கேட்க மாட்டாங்க. அது டோன் வேறு. வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துருங்கன்ற ஒரு டோனில் இருக்கும். டோன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஒரு அஃபெக்ஷன் வந்து எனக்கு கிடைக்கிது. அது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அந்த ஸோ இப்போ லைஃப்பில் நிறைய மூமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றப்ப ஒன் மூமெண்ட் யூ வாண்ட் டு ஃப்ரீஸ் இட் அப்படின்னா என்னவா இருக்கும்? கண்டிப்பாக என்னுடைய சைல்ட்ஹுட் தான். மறுபடியும் மை டியர் பூதம் பண்ணணும், செட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஷூட்டிங்கில் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். டெலிட் பண்ணணும்னா ஏதோ ஒரு நாளை நீங்கள் அப்படியே டெலிட் பண்ணணும்னா? அதான் அந்த என் பேரண்ட்ஸ் இறந்த அன்றைக்கி டெலிட் பண்ணணும்னு நினைப்பேன். அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க சின்ன வயசில் வந்து நீங்கள் ஸ்டுடியோவாக போகிறப்ப வந்து வாட்ச்மேன் கிட்டலாம் திட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் மூசா ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக யோசித்து பார்த்துருக்கேன். ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து ஷூட்டிங் நடக்கும். அதே ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு நான் போகிறப்போ அங்கேருந்து துரத்துவாங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது போகணும். பட் அதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்கும், நான் நடிப்பேன்.
அதெல்லாம் வந்து நான் நினச்சி பார்ப்பேன். ஓகே, இங்கே தானே நம்மளை வந்து துரத்துனாங்க, ஓகே இந்த இடத்துல நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கும். மக்கள் கிட்ட இருந்து வந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ நிறைய மீம் பேஜஸ்லாம் அவங்க பார்க்க முடியுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஈவன் நம்ம மூசா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப ஆக்சுவலாக இது படம் ரிலீஸ் ஆகி அந்த ஃபஸ்ட்டு டே ஷூட் போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு டே வந்து நான் ஃபேமிலியோட எல்லாமே வந்து இங்கே தேட்டரில் பண்ணோம். அப்போவுமே எனக்கு என்னட்டேருந்து ஒரு 5-6 ரோஸ் முன்னாடி என் சீன் வந்ததுக்கப்புறம் அப்போ கத்துறாங்க, ஏ இவன் அவன்டா அப்படி கத்துறாங்க. ஸோ அப்படிலாம் கத்தும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எப்படி 20 வருஷம் ஆகி எப்படி தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதை தாண்டி வந்து நிறைய சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து குடும்பஸ்தன் திரைப்படத்தில் நடித்த இது யார் தெரியுமா, மைடியர் பூதத்தில் நடித்த அபிலாஷ் தான் அவங்கள்ட்ட இன்ஸ்டாகிராம் பேஜஸில் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அனுப்புவாங்க. ஒரு தடவை அமிச்சா பரவாயில்ல, 2 தடவை அமிச்சா இன்ஸ்டா ஓப்பன் பண்ணால் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு 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 அந்தளவுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் மறுபடியும் எனக்கு கிடைக்குதுன்றது உண்மையிலே வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போயுமே உங்களை நிறைய பேர் பார்த்துட்டு மூசா அப்படின்ற பேர் சொல்லி கூப்பிடுறது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எனக்கு வந்து என்னோட பேர் அபிலாஷ்ன்றது ஞாபகம் இல்லை, என்னோட பேர் மூசான்றது தான் எனக்கு ஞாபகம். அப்படிதான் வருது அப்படிதான் எனக்குமே ஞாபகம் இருக்குது. ஸோ அது எனக்கு பழகிருச்சு சின்ன வயசுலேருந்து. அந்த அந்த ஒரு பேர் வந்து கேட்டு 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 எனக்குமே இப்போ நீங்கள் நான் எங்கேயாவது இருக்கும்போது டக்குன்னு நீங்கள் மூசான்னு கூப்பிட்டீங்க திரும்பி பார்ப்பேன். ஏன்னா என்ன பை டிஃபால்ட் எனக்கு மைண்டில் வந்து என்னோட பேர் மூசான்றது இருக்குது. நான் யோசிச்சுட்டு இருக்கேன் கெசட்டில் கூட என்னோட பேரை மூசான்னு மாற்றிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எஸ், பிகாஸ் சோஷியல் மீடியா பூம் இல்லாத ஒரு டைம் அது. அண்ட் இப்போ இருக்க ரெஸ்பான்ஸ் தாண்டி அப்போ இன்னுமே அதிகமாக ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கேரக்டருக்கு. அந்த மாதிரி இப்போ ஒரு ரொம்ப எமோஷ்னலாகவும் சில பேர் வந்து பேசியிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து யூஎஸில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுடைய பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அவர் ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் எப்படி இருப்பேனோ அந்த மாதிரி அவர் இருந்திருக்கார். ஸோ அவங்க வந்து இந்த மைடியர் பூதம் சீரியல் பார்த்துட்டு ஷீ லிட்ரலி வாண்ட் டு அடாப்ட் மீ. என்னை வந்து அவங்க தத்தெடுத்துக்கணும்னு நினச்சாங்க. அதுக்கப்புறமேட் ஷீ கான்டாக்டட் மை பேரண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பையனை எனக்கு கொடுத்துருங்க, நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்லாம் கேட்டாங்க. தென் அவங்க போவோம், அவங்கக்கிட்ட பேசி அவங்களை கன்சோல் பண்ணி ஷீ ஆஃபர்ட் மீ லாட் ஆஃப் திங்ஸ். எனக்கு தேவை என்னுடைய ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இதெல்லாமே அவங்களோட பையனுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சாங்களோ தே டிட் இட் ஃபார் மீ. தட் இஸ் இந்த வெரி என்னால் அதை மறக்க முடியாது. அண்ட் தென் ஃபேன்ஸ் வைஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க இன்ன வரைக்கும், ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இளங்கோவாக இருக்கட்டும், அப்புறம் ஏஞ்சலின்னாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து சாரி நிறைய பேரை சொல்ல முடியல, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து எனக்கு இன்னமும் வரைக்கும் என்னை வந்து நான் ஈச் அண்ட் எவ்ரி திங் எது பண்ணாலும் தே யூஸ் டு என்கரேஜ் மீ. ஸோ அது எல்லாத்துக்குமே அவங்க அன்பு எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பிகைண்ட் வுட்ஸ் மூலிமா எல்லாருக்கும் என்னோடய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் லவ்ஸ் ஃப்ரம் தம். இல்லை, இவர் நடித்தது லைக் அந்த மைடியர் பூதம் தான், அது நான் பார்க்கல. ஏன்னா அந்த டைமில் எனக்கு வந்து 3 வயசு தான். எங்கள் அண்ணா சொல்லி தான் எனக்கே தெரியும். சீரியல் இதாகிடுச்சுன்னா மூசான்னு கத்துவோமா எல்லாருமே. அண்ட் ரீசெண்டாக தான் சொன்னாங்க அண்ணா வந்து, நீ வந்து சின்ன வயசுல இந்த மாதிரி எனக்கும் பூதம் இருந்தா நல்லா இருக்கும்ல அண்ணா அப்படின்னு. ஃபைனலி யூ காட் ஹிம். அண்ணா நீ கேட்ட மாதிரியே உனக்கு பூதத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலி எங்களது வந்து அரேஞ்ச் மேரேஜ். ஸோ எனக்கு மேரேஜே வேணான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து வீட்டில் கொஞ்சம் சின்ன அந்த பேச்செல்லாம் போகல. அப்போ கெஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி ஒன்று பொண்ணு பார்க்க வராங்க நாளைக்கு. நான் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அழுகிறது. எனக்கு வேணாம் சொல்லி. அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்க்கட்டும், உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு, இல்லாட்டி ஓகே அப்படின்னு சொல்லிடு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து வந்தார். நான் ஜன்னல் வழியாக இருந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டில் மூவியில் வர ஒரு பொண்ணு பார்க்குற சீன் மாதிரி இருக்கு. ஆமாம், ஜன்னலில் இருந்து பார்த்தேன். லைக் நல்லா தான் இருந்தார். அதுக்கப்புறம் மனசு ஐயோ வேற ஒரு முடிவில் இருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பேசணும் 2 பேரும். அதுக்கப்புறம் ஓகே லைக் அவரோட கதையெல்லாம் சொன்னார். ஸோ அதனால ஓகே பாவம் இவருக்கு யாரும் இல்லை,
நம்ம வாழ்க்கை தரலாம் அப்படின்னு. எவ்வளோ இறங்கி வந்து வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. ஆமா, இறங்கி வாழ்க்கை கொடுத்துட்டாங்க. சூப்பர். ஆனா ப்ரோ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்திருக்காங்கல்ல, உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருந்தது? அதான் எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தாங்க, ரொம்ப வந்து ஷையா இருந்தாங்க. ரொம்ப எது பேசினாலும் வந்து ரொம்ப ஃப்ராங்காக இல்லை, எது இவரு பேச என்னை பிடிக்கவே கூடாதுன்னு நினைச்சு மௌனராகம் நான் என்ன பண்ணேன்னா மேக்கப் எதுவுமே போடல, டோட்டலா வேற மாதிரி இருந்தேன். சாரீ எல்லாம் கட்டிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஒரு சுடிதார் போட்டு லைக் ஒரு பொட்டு வச்சுட்டு நான் இப்படிதான் நின்னேன். அவர் அதுக்கு என்ன சொன்னாருன்னு மட்டும் கேளுங்களேன். இல்லை, வழக்கமாக யாராக இருந்தாலும் மேக்கப் பண்ணிட்டு இப்படி தான் வருவாங்க. நீங்கள் ரியலாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அது எனக்கு பிடிச்சிருக்குங்க. அதுல அவரு நானு அப்படிதானே எனக்கு தோணும். அப்படிதானே பாவி, தோணும். நான் கேன்சல் பண்ணணும்னு நினைச்சேன், நீ இதுல வந்துட்டியா? இல்லை, ஜென்ரலாக எல்லாருமே அப்படிதானே யோசிப்பாங்க. ஆக்சுவலி அது கரெக்டான ஒரு ஒப்பீனியன். அப்படிதான் நானுமே யோசிச்சேன். சரி, இந்த பொண்ணு வந்து ரியலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நான் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களோட இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டான பதில். இது வந்து பிடிச்சிருக்கும், இல்லை எனக்கு பிடிக்கல. எஸ், நீங்கள் வந்து இன்னொரு இன்டர்வியூவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நிறைய இன்சல்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றது. பட் ஆனால் அதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய பூமில் நீங்கள் அந்த டைட் ஷெட்யூலில் இருந்திருப்பீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் ஒரு அப்பயுமே நீங்கள் எங்கான ஒரு பர்சன் தான். ஒரு டீனேஜில் இருக்கப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண முடிஞ்சது? ஃபஸ்ட்டு எனக்கு சுச்சுவேஷன்னா அது எல்லாமே நான் கற்றுக்கிறேன். இப்போ நான் அதை கடந்து வந்துட்டேன். அந்த பீரியடில் இருக்கும்போது அது ரொம்ப வந்து ஒரு பெயின்ஃபுல்லான மூமெண்ட்டாக தான் இருந்தது. அப்போ இருக்கும்போது என்னடா இது, நமக்கு நம்ம நினச்சது பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு மூமெண்ட். ஏன்னா வாய்ப்புன்றது அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இங்கே வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த வாய்ப்பு கிடைக்காம. ஸோ அதில் இது வந்து ஒரு ஓப்பனான ஒரு என்ன சொல்கிறது, இது எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு இடம். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த வாய்ப்பு தான் வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஃபஸ்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது தான் அதுலேருந்து மற்ற எல்லா விஷயமே கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்புக்காக நான் நிறைய வந்து ஸ்ட்ரகிள் பட்டிருக்கேன். ஸோ நிறைய ஆஃபீஸஸ்க்கு ஏறி போய் நிற்பேன். லிட்ரலாக வெயிட் பண்ண வைப்பாங்க. யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் கூட கொடுங்க, இல்லைன்னு கூட சொல்லிடலாம், இல்லை சார் இதில் வந்து இல்லைன்னு சொல்லி, பட் they மேக் டு வெயிட். அதில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ஆனால் வந்து நமக்குன்னு வரும்போது அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் லைஃப் அதுதான், அது நம்ம எடுத்துக்கணும். அதெல்லாம் கடக்கும்போது தானே ஓகே, நமக்கு ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடைக்கும்போது அதோடைய அருமை என்னன்றது அப்போ தானே புரியும். ஸோ அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டைமில் பிஸியாக இருந்திருப்பீங்களே, அப்போ நீங்கள் மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது? பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்திருக்கும். நிறைய இருக்கு. பட் இப்போதைக்கு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பார்த்திபன் சாரோட ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணியிருக்கேன். கேஎஸ் ரவிக்குமார் சாரோட ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போது சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. 20 years கிட்ட ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அப்போ இருக்கும்போது எனக்கு ஒரு மினிமம் மந்த்லி ஒரு 20 days கிட்ட நான் ஷூட்டிங்கில் இருப்பேன் மினிமம். ஸோ அதனால் எல்லாம் டேட் மற்ற ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்க முடியாது. எஸ், அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் கெட்டப்பே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அந்த காஸ்ட்யூமே அவ்வளோ ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கேரி பண்ணுறதுக்கு. அந்த மேக்கப்பும் த்ரூ அவுட்டாக நீங்கள் கேரி பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா, அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்போது? ஸோ அதான் அந்த காஸ்டியூம்ஸ் வந்து சத்யம் ஒருத்தர் தான் டிசைன் பண்ணியிருந்தார். உண்மையிலே வந்து எனக்கு அது காஸ்டியூம் வந்து நல்ல வெயிட்டான ஒரு காஸ்டியூம் தான். அது எப்படியும் வந்து உடம்புல போட்டோம்னா எப்படியும் ஒரு 3 கிலோ மேலே இருக்கும். அது ஃபுல் ஒரு 5 to 6 kgs கிட்ட இருக்கும். ஸோ அந்த காஸ்டியூம் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நடக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நடக்கும்போதே வந்து மூச்சு வாங்கும். தென் போக போக வந்து பழகிடுச்சு. ஓகே, அந்த மேக்கப் அதெல்லாம் ஏன்னா கலர் எல்லாமே கூட கொஞ்சம் ப்ரௌன். ஆமாம், அது ஃபுல்லாக வந்து விக் தான். அந்த இது விக் ஆக்சுவலி வந்து இப்போ எனக்கு இந்த ஐப்ரோஸில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து லெஸ்ஸாக இருக்கும் டென்சிட்டி. அது என்னென்னா அந்த ஐப்ரோ வந்து ஒட்டுவாங்க. ஸோ அது எடுத்து கம்மியாயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னுமே நிறைய சக்ஸஸ் வரணும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கப்பல் கேர்ள்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் அண்ட் நிறைய படங்கள் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 2 பேரோட நேரத்துக்கு. ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கும் நன்றி. பிகைண்ட் ரூட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே நன்றி. எனக்கு இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுத்துட்ருக்க எல்லா மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. AGS கல்பாத்திய சகோரம் பிரசன்ஸ் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டிராகன் February 21 முதல். Make Howrah Pay your trusted partner for all your payout needs.
Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.